ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வீட்டில் நல்ல வைப்ரேஷன் உண்டாக்குறதுக்கு உண்டான 5 பொருட்கள் எங்களிடம் உள்ளது. இதை பற்றி ஒவ்வொன்றாக நான் சொல்கிறேன்னு கேளுங்க. உங்களுக்கு எதை தேவைப்படுதோ அதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்பொழுது மூலிகை சங்கு தீபம். இந்த மூலிகை சங்கு தீபங்கிறது வந்துங்க, வில்வக்காய், வில்வ இலை, வெள்ளை இருக்க பூவு, வடக்கு போகிற வேறு, பல ஐஸ்வர்ய மூலிகை, பன்னீர், மஞ்சள் எல்லாமே கலந்து அதுக்குன்னு உண்டான ஸ்லோகங்கள் சொல்லி தாயுமான அனுகிரகத்தில் இதை நான் செஞ்சு கொடுக்குறேன். குறைஞ்சது ஒரு 12-13 வருஷமாக இதை செஞ்சு மக்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இதோட பயன்கள் என்னன்னா, வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு பயன்கள் இருக்கும். இது தண்ணி, முதல் காரியம் இது தண்ணி படக்கூடாது. ரெண்டாவது இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரேனா மூலிகையில் பண்ணுறது, மண் கொஞ்சம் தான் கலந்துருக்கும். மூலிகை வந்து நிறையா இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகதான் செய்யும். அதனால ஒழுகுதுன்னு நினச்சிக்க வேண்டாம். அந்த ஒழுகுனாலும் அந்த எண்ணெயை எடுத்து உள்ளுக்குள்ளார ஊற்றி ரெண்டாவது நம்ம பற்ற வச்சுக்கலாம். இந்த சங்கினோட மகிமை என்னன்னா, நீங்களே 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு அமைப்பு கொடுக்கும். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலிகை சாம்பிராணி. இந்த சாம்பிராணி நம்ம கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் பண்ணுறதுக்கு உண்டான பலன்கள் கொடுக்கக்கூடியது. ஏன்னா அத்தனை இதையும் நம்ம இந்த சாம்பிராணியில் போட்டிருக்கோம். இதை குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் உங்களுக்கு புகை வரும். இந்த புகையை நம்மளுக்கு வந்து யாகம் பண்ணுறதுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியது. இந்த உள்ளுக்குள்ளே இருக்க பொருளோட புகை நம்மளுக்கு வீட்டில் அலைப்பாயும் போது நம்ம வீட்டில் இருக்க கெட்ட எனர்ஜியெல்லாம் வெளியே போய் நல்ல எனர்ஜி உள்ளுக்குள்ளே வரும். ரெண்டாவது இந்த சுரகுடுவை. இந்த சுரகுடுவைங்கிறது அந்த காலத்தில் இருந்த, அந்த காலத்து ராஜா மக்கள் அந்த அத்தனை பேர் வீட்லேயும் இது இருக்கும். இதில் நகை போட்டு வைப்பாங்க, பணம் போட்டு வைப்பாங்க, அரிசி போட்டு வைப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து இது நிறைச்சி போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வற்றாத ஜீவ நதியாக இந்த பொருள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த குடுவையோட பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காசு போட்டு வச்சோமா அப்படின்னா காசு நிற்காம வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க்கும் கிடைக்கும், அந்த அளவுக்கு நமக்கு பணம் வரவும் இதில் இருக்குது, செல்வ செழிப்பு உண்டாகும், கெட்ட எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடும். அந்த அளவுக்கு இந்த சுரகுடுவை வந்து நம்மளுக்கு உதவி செய்யும். இந்த சுரகுடுவைங்கிறது இப்போ மட்டும் இது பண்ணுறது, இப்போ மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. அந்த காலத்து நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த 2000 நூற்றாண்டுகள் முன்னால் இருந்த இந்த சுரகுடுவையோட பலன் நிறையா இருக்குது. இதில் வந்து இது வந்து இப்போதான் பிளாஸ்டிக்கில் வாட்டர் கேன் எல்லாம் வருது. இதில் தண்ணி ஊற்றி குடிக்கும் போது நம்ம உடம்புல நோய்கள் அண்டாது. அந்த அளவுக்கு இது வந்து நம்மளுக்கு பல நன்மைகள் செய்யக்கூடியது இந்த சுரகுடுவை. பணம் போட்டால் பணம் வளரும், அரிசி போட்டு வச்சா தானியத்துக்கு பரவில்லாமல் இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ அது போட்டு வைக்கணும். ரெண்டாவது குழந்தைங்க படிப்பு வேணுன்னா அந்த பையன் பேர் எழுதி அவனுக்கு படிப்பு நல்லா வரணும்னு எழுதி இந்த சொர உள்ளுக்குள்ளார போடணும். போட்டால் அது கன்ஃபார்மாக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது. கல்யாணம் ஆகணும் அப்படின்னா பையன் பேர் எழுதி பையனுக்கு சீக்கிரம் நல்லா வாழ்க்கையை அமையணும் அப்படின்னு சொல்லி எழுதி இந்த சுரகுடுவில் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்ல காரியம் கைகூடி வரும். நம்மளுக்கு என்ன தேவையோ அச்சக பாத்திரம் கணக்கா இது அச்சய பாத்திரம் எப்படி நம்ம கேட்கறதுல கொடுக்கும், அதே மாதிரி இந்த சுரகுடுவில் நம்ம போடுறதெல்லாம் வளர்ந்துக்கிட்டே வரும். நாலாவது இந்த பெனாயில். இந்த பெனாயில் வந்து நம்ம வீட்டில் வெளியே போகிறோம் வரோம், ஏதாச்சும் நம்மளுக்கே தெரியாது, அந்த மாதிரி இருக்க இடத்த வீட்டுக்குள்ளார அப்படியே வந்தோம் அப்படின்னா சில கெட்ட எனர்ஜியெல்லாம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணால் இந்த மாட்டோட 5 கோமியம், தயிர், பால், நெய், மாட்டோட சாணி எல்லாம் கலந்து இந்த பெனாயில் கலந்து நாங்கள் வச்சுருக்கோம். இதை வீடை வந்து க்ளீன் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கெட்ட எனர்ஜியெல்லாம் வெளியே போய் நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது. கோமாதாவோட இது நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் இந்த பெனாயிலை யூஸ் பண்ணும்போது. இங்கே இருக்கிற 4-5 பொருள் ஆன்மீக பொருளுங்க. உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ நாங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு
இந்த சொரகுருவை எடுத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 12 நாள் டைமுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா கணபதி ஹோம பூஜை பண்ணி லட்சுமி குபேரர் பூஜை பண்ணி அதுக்கு உண்டான பொருளெல்லாம் போட்டு தான் அவங்க கொடுப்பாங்க. அது 11 நாள் அந்த பூஜையில் அந்த குடுவை இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த குடுவையை உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 12வது நாள் உங்கள் கைக்கு கிடைக்கும்.